வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையிணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோர் அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை எறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நாம் அமர்ந்துள்ள இடங்களைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடங்களைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடங்களைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரிய தவம் தொடக்கம் ஆகினன். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே ஆகினி சக்கரத்தில் அமர்வோம். ஆகினன்.
துரியம் தலை உச்சியில் மடம் ஒடுங்கி தவம் செய்வோம். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். சங்கல்பமும் வாழ்த்துக்களும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து. பெற்ற மக்கள் செல்வங்களுக்கு வாழ்த்து. இன்று இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேதாத்திரிய சிந்தனை கருத்தரங்கம் வாழ்க வாழ்க. ஈரொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க. நம் மனதிலே அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. நண்பர்களே, இன்றைய
சிந்தனைக்காக நாம் இந்த குழுவில் தவத்தை நாம் எப்படி மேம்படுத்தி செல்வது, இதில் எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு அல்லது இது தேவை, இதை எப்படி செய்யலாம், அல்லது ஒரு சிலதை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்ததுன்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள். ஏதாவது இந்த இதில் ஐயப்பாடுகள் ஏதாவது இருக்குது, இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இது இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு வாய்ப்பு தான். அது நிறைய பேர் நம்ம பேராசிரியர் வெளியேருந்து கூப்பிட்டுக்கிறோம். ஆனால் நம்மக்குள்ளே உள்ள ஒரு இதை நம்ம வெளிப்படுத்தணுமா அப்படிங்கன்னா இல்லை. இப்போது எனக்குள்ள அனுபவங்களில் ஒரு 10% கூட இவங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லலை, அவ்வளவு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அது சொல்லவும் அது அப்படி தான், அப்படியே நிறைய இது அனுபவங்கள் அப்படி அப்படியே போயிடுது. அதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லி இது பண்ணிட்டீங்களா அப்படின்னு தெரியலை. திரும்ப ஒரு சிலதுக்கு இந்த இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், தவத்தில் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் இருக்கலாம். அதே மாதிரி தத்துவத்தில் ஒரு ஏதாவது இருக்கலாம். அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது அந்த என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு உள்ள ஒரு இது தோணுது. இந்த நேத்தான் நினைக்கிறேன், அவங்க துரியம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நான் ஆகினையிலே தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவங்க ஒருத்தர் சொல்லிட்டு பிறகு அவங்க தோதசாங்கன்னு சொல்லும்போது தான் நான் அதுக்கு பிறகு அது பண்ண முடியல, என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஒரு துரியாதம் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு 2 நாள் தான் நல்லா கிடைக்குது, மற்ற நாள்லாம் இல்லை. அதை மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஆன்லைனில் இது பண்ணும்போது கொஞ்சம் ஒத்த வார்த்தையில் சொல்லாமல் கொஞ்சம் அது அடுத்தங்கடுத்து சொல்லலாம். துரியம் முகாசதி கொண்டல்னி உச்சியில் ஏக்கம் பெறட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லலாம். 9 ஏதாவது செய்கிறோம் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்ல எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறாங்க, 4 செகண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, அதனால் அது நீங்கள் அதுக்குள்ளே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டிங்கன்னா அது ரீச் ஆகாமல் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவு இதுன்னு தெரியல. அதனால் நம்ம அந்த இதை சொல்லும்போது 9 மைய தவம் அல்லது எந்த தவமாக இருந்தாலும் சரி, இப்போது பஞ்சேந்திர தவத்தில் நம்ம எல்லாம் சொல்லிடுவோம், விளக்க சொல்லிடுவோம். அந்த மாதிரி பஞ்சபூத நவக்கிரகத்தையும் நம்ம சொல்லிடுவோம், அதில் இது இல்லை. இப்போ இந்த மாதிரி 9 மைய தவம், துரியாத தவம், அந்த மாதிரி தவங்கள் செய்யும்போது எந்த மையங்களில் நம்ம இயக்கம் இருக்குது, எங்கே கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரித்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். உங்களுக்குள்ள கருத்துக்கள் இதாக இருந்தால் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொன்ன விஷயங்கள் நம்ம ஏதாவது ஒரு நாள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. என்ன, அது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கீங்க. என்ன இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுவோம், அதனால ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நம்ம சிந்தனை உரைக்கு நீங்கள் ஏதாவது நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை இருந்தால் ஷேர் பண்ணிக்கிங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அனுபவங்களை ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணிக்கிறோம். வாழ்க வளம். இல்லை அதுதான் எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு அனுபவம். அதுதான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது தான் இது. என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள் அதெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிட்டால் தான் நல்லா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாமல் இருக்காது. அந்த நான் ஏற்கனவே சொன்னது தான். அது என்ன, இந்த துரியாதம் அப்படிங்கிறது அப்படியே இந்த பிரணவமே அப்படியே விரிஞ்சு போய் எனக்கு அது கிடைச்சது கரெக்டாக. அவர் முதல்ல எனக்கு தீட்சை கொடுத்தது கேஜி சாமி. அவர் தோதசாங்கன்னு சொன்னால் உச்சியில் அப்படி கையை வச்சுட்டு அப்படி ஒரு முறை தூக்குனா பார்த்துங்க, முடிய பிடிச்சி தூக்குன மாதிரி உடம்புலாம் ஆடி போச்சு, புல்லரிச்சி ஆகி போச்சு.
அதுக்கு பிறகு வந்து எனக்கு அவர் சந்திரன் சூரியன் சக்திகளும் சிவகணனை என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் ரெகுலராக விடாமல் செஞ்சுட்டு வந்துடுவேன் அந்த இதை. ஆனால் கரெக்டாக 40வது நாள் எனக்கு அந்த இது கிடைச்சிது. அந்த பிரபஞ்சமே வந்து அகக்காட்சியாக கிடைச்சிது. அதுக்கு பிறகு வந்து இன்னும் நிறைய இது பண்ணது. அந்த இது மற்றவங்ககிட்ட கேட்கும்போது யாரை கேட்டாலும் ஒன்றுமே தெரியல. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையுமே அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை. அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா இது இருக்கும்போது அங்கேருந்து சங்கரன் கோயில் வந்தோம். சங்கரன் கோயிலில் வரும்போது ஒரு நல்ல ஒரு முக்தி கிடைச்ச மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கும்போது எப்போதுமே அந்த பிரபஞ்ச அளவில் விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இது கிடைச்சிது. அப்புறம் வந்து விளாச்சிக்குளம் போனதுக்கப்புறமும் நல்லா தான் இருந்தது. அப்புறம் தூத்துக்குடி போனோம். அதுக்கு பிறகு ப்ரொமோஷனில் நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒர்க் லோடு 5 அளவு முறை அங்கே காக்க முடியல. தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் ப்ரொமோஷன் ஆகி போனாலும் அதை பூரா ஏன்ட்டே ஒப்படைச்சிட்டே போவாங்க. அதுக்கு பிறகு அதை இது பண்ண முடியல. அது திரும்ப சரி ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு நான் என் வீட்டில எல்லாம் சொன்னேன் எல்லாத்தையும். அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு நல்ல தவம் வருது, எனக்கு 2 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், நீங்கள் நிர்வாகத்தை குடும்ப நிர்வாகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், சரி ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்கினேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய லாஸு, அதில் வேறு பிரச்சனை வேறு வந்துடுச்சு. இப்போ அதனால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதை அந்த இது பண்ண முடியல, தவத்தில் ஒடுங்க முடியல. அதுதான் உண்மையும் கூட. அப்போது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு தடையும் பண்ண 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 நம்மளுடைய பதிவெல்லாம் கழிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும். நான் தீட்சை எடுத்த உடனே நம்ம கொஞ்சம் அப்படியே என்டையராக சேஞ்ச் ஆயிடுவோமா. அப்படியே மாறின உடனே அவங்க வந்து அந்த என்னுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, எனக்கு கஷ்டம் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் 10 கிலோமீட்டர் உள்ள சைட்டை பார்த்துட்டு இருந்தேன். என்னை தூக்கி போய் 70 கிலோமீட்டர் அந்த பக்கம் உள்ள இது போட்டாங்க. அது எப்படின்னு சொன்னால், ஒரு 35 கிலோமீட்டர் போய் திரும்ப இன்னொரு பச்சை பிடிச்சி 35 கிலோமீட்டர் போகணும். காலையிலே இளங்கி போனால் அவங்கெல்லாம் நான் கிளம்புற நேரத்துக்கு வீட்டிலலாம் எந்திரிக்கவே மாட்டாங்க. சாப்பாடு கிடைக்காது, மத்தியானம் சாப்பாடு கிடைக்காது. அப்படியே வந்து சாயந்தரம் வந்த உடனே நடக்கவே முடியாது, கால் பின்னிகிட்டு இருக்கும். நேராக மன்றத்துக்கு தான் போவேன். போய் நம்ம நிறைய பேசிகிட்டே இருப்போம் பொறுப்பு வாசர்கிட்ட. அப்போது வந்து அவர் என்னன்னா, அந்த பிறகு அவரே கேட்பார், நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. ஏன் இப்போ வீட்டுக்கு நேராக போயிடலாமா? இல்லை. அப்போது வாரத்தில் புதன் ஞாயிறு 2 நாள் நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி மன்றத்தை தவற விடுறதே கிடையாது. அப்படியே இது பண்ணி நமக்கு வந்து ஒரு இது கிடைச்சிது. அந்த இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம சுவாமிஜி சொன்னாங்க 10 வருஷத்தில் நீங்கள் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு 3 வருஷத்துல கிடைச்சிது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த இது அப்படியே வந்து வழுக்கல் சறுக்கல், அதாவது வழுக்கு மரத்தில் ஏறுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய அந்த திருவண்ணாமலையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவங்க ஒரு பயிற்சி, அங்கே யாருமே அப்போது அருளதி கிடையாது. அது நம்ம போனதுக்கப்புறம் தான் அது தவமையும் அது அறக்கட்டளையாக மாறிச்சு. அப்போ அவர் ஏதாவது ஒரு இந்த நிர்வாகத்தில் ஒரு சந்தேகம் இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு வராரு. நான் 12 மணிக்கு என்னுடைய சக பொறியாளர் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி உதயராமன் அவர் ஜெய், இந்த மாதிரி என்னை யாரோ நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை நான் வீட்டுக்கு போயிடுறேன், ஆஃபீஸ்க்கு வந்தால் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி அவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி என்னை தேடி வந்தார். சார் உங்களை இப்போ தான் சொல்லிட்டு போனாப்புல, யாராவது தேடி வருவாங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அது இது பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போயிடுறேன், ஆஃபீஸுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டார். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அப்படியே வந்து நம்ம உள்ளுணர்வாக கிடைச்சது பார்த்துங்க. அந்த இதெல்லாம் அப்படியே அது போயிட்டே இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, ஏஜ் ஆக ஆக நம்ம அந்த இது அவ்வளவு அந்த அன்னைக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. எப்போதும் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, 65 வயசில் தாண்டி ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு தளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அது விடாமல் என்னதான் இருந்தாலும் பண்ணிட்டு வந்தால் கூட
அது நமக்கு வந்து ஒரு இதுதான் ஏற்படுது. நிறைய அது மாரி நிறைய விஷயங்கள் அந்த அப்படியே அகக்காட்சியா கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உள்ளுணர்வு, இன்னர் வாய்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அதையெல்லாம் நம்ம என்ன அப்போ அந்த தவம் அப்படின்னு உட்காந்தாச்சுன்னா, பக்கத்து வீட்ல நான் ஏற்கனவே சொன்னேனா என்னன்னு தெரியல. சொன்னது திரும்ப திரும்ப சொன்னாச்சுன்னா நல்லாவும் இருக்காது. நான் உட்காந்து துரியோதனாவும் உட்காந்தாச்சுன்னு சொன்னீங்கன்னா, பக்கத்து வீட்ல இருக்க பையன் அது ஒரு 3 வயசு பையன். வந்த உடனே பக்கத்துல வந்து வீச்சுன்னு சத்தம் போட்டு வந்து உட்காருவான். திரும்ப அமைதியா உட்காருவான். எந்திரிச்சு போவான். இந்த நமக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்ல சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவன புடிச்சு இழுத்து கொண்டு போய் வெளிய விட்டாங்க. கே கே கதவுக்கு வெளிய கேட்டுக்கு வெளிய விட்ட உடனே, அந்த அம்மா போட்டு அடி அடின்னு அடிக்குது அந்த பையன. "எதுக்குல போற? எதுக்குல போறன்னு?" எனக்கு டிஸ்டர்ப் ஆயிருச்சு. நான் சக்தி கலந்து போயிருக்கிறேன். பட் அது அதுலேருந்து இறங்குறதுக்கு தவத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு ஸ்டேஜா இது பண்ணி. அந்த மாரி அந்த தவத்துல அவ்வளவு நம்ம நான் அத அவ்வளவு அ துரியாத அந்த குண்டலினி யோகம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா போ போணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அது. அது நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். அது வந்து நமக்கு வந்து குருவுடைய இதோட நம்ம சேர்ந்து கிடைக்கும்போது இருக்கும். அந்த மாரி அதற்கு நம்ம அத வந்து நம்ம அந்த சக்ஸஸா கொண்டு வரணும். துரியாத தவத்த சக்ஸஸா கொண்டு வரணும். அது அப்படியே 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 நம்ம லேசா இது பண்ண மாரி அந்த மனசால விரியறதே தப்புன்னு நான் எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். மனசால விரியறது இல்ல. நீங்க சூக்குமமா விரிஞ்சு போகணும். அது அப்படி போனா தான் அது உண்மையான துரியாத தவம் அது. நம்ம அது பரவால்ல நல்ல துரிய தவம் செய்வோம். அது கிடைச்சாலே போதும். துரிய தவம் செஞ்சாலே ஒரு பெரிய இது. அதையாவது நம்ம ஒடுங்கி செய்யலாம். துரியாத தவம் எப்பாவது ஒரு தடவ கிடைக்க தான் செய்யும். அது கிடைக்காம போகாது. எப்பாவது ஒரு தடவ அது நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம செஞ்ச தவம் எப்படினாலும் நம்முடைய அ குடும்பத்துக்கு, சுற்றத்துக்குலாம் போய் சேருது. நம்ம செஞ்ச தவத்தில எப்படி அதில வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கும். நம்முடைய கஷ்டங்கள் நம்ம அவங்கலாம் செய்ய மாட்டேங்கிறாங்களே, அது மாரி இருக்குது அப்படின்னு சொன்னா, அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அத அப்படியே அப்படியே அது அவங்களுக்கு 2 பதிவு இருக்கு. அவங்க கொடுத்த நல்ல பதிவுல இருக்கு. அவங்க கொடுத்த தீய பதிவுல இருக்கு. அப்போ அத ஒட்டி தான் நமக்கு நல்ல பதிவு தான் நம்மள இந்த மாரி ஒரு இதில சேர வச்சிருக்கு. அதே மாரி அவங்க செஞ்ச அந்த பாவப்பதிகள் எல்லாம் நம்மள வந்து அத சரி பண்ணும்போது நம்ம டிஸ்டர்ப் ஆகத்தானே செய்யும். ஒரு இதில வந்து சாக்கடை அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, அத சுத்தம் பண்ணும்போது அந்த இடத்த காலி பண்ணி தானே இதாகும். அதேபோல நம்மட்ட இருந்த கழிவுகள் நீங்கும்போது அந்த த அந்த தேவை எல்லாமே வெளிய தான் வரும். நம்முடைய ஆற்றல் எல்லாமே வெளியேறி தான் அது சரியாகும். அந்த மாரி நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த இத இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அத இது ஒரு ஒவ்வொருத்தரும் அந்த அந்த நிலைய அடையறதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு அ அது நெறைய அந்த அந்த எக்ஸ்டசி அந்த ஒரு தடவ அனுபவிச்சாச்சு அப்படின்னு சொன்னா, அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அத விட ஆனந்தம் ஒண்ணுமே இல்ல. அப்போ அ நமக்கு இது வந்துகிட்டு தான் இருக்கு. பிரச்சனைகளுங்கிறது வராம இல்ல, வந்துட்டு தான் இருக்கு. அதனால நம்ம என்ன காலையில ஒரு 3/4 மணி நேரமா நம்ம தவம் பண்றோம். அப்படி வந்து இது பண்ணியாச்சுன்னு சொன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். திரும்ப என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் இது இருக்குது. என்னன்னா, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் யாராவது வர்றாந்தா அவங்களுக்கு அட்மிட் குடுத்துட்டு இது பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எனக்கு கொஞ்சம் டைமும் ஆகுது. அந்த ஆக்கினைல்னா எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. அதுக்கு பிறகு தான் ஆக்கினையே வருது. அப்படி வந்து அ இப்போ நம்ம மற்ற நேரங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம உடனே அந்த தவத்தில உட்கார்ந்த உடனே ஆக்கினை வந்துரும். ஏன்னா டிஸ்டர்ப் இல்லாம இருந்ததுன்னா. எது அப்படி இல்ல. நம்ம மற்றவங்கள அட்மிட் குடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த Zoomலாம் இது பண்ணியாச்சுன்னு சொன்னா, அதெல்லாம் நெறைய காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தான் அத இது பண்ணல. Zoomன்னு சொன்னா நம்ம பாட்டுல அவங்களே வந்து சேர்ந்துக்கிடலாம். பட் அத மாரி நம்ம செஞ்சோம்னா அது நல்லா இருக்காது. நாளைக்கு ஒருத்தர் வந்து ஏதாவது அவங்க காசு வாங்குறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுவும் ஒரு எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பா தான் இருக்கும். நான் அந்த ஒரு நிறைவாகவும் பண்ண முடியல. அது எல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து அந்த டைமுக்கு வந்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்ல கொஞ்சம் லேட்டா வர்றவங்கள நம்ம அட்மிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கு.
அதனாலேயும் கொஞ்சம் தவத்தில் ஒடுங்க முடியல. அதுவும் ஒரு காரணம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுவே ஒரு பெரிய இதுதான். நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, மற்றவங்க தவம் செய்கிறாங்க அப்படின்னு பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி அந்த உடற்பயிற்சி, காய்கள் பயிற்சி எல்லாம் விடாமல் நம்ம பண்ணிகிட்டே வந்துடணும். அதில் தியான பயிற்சியும் தான், அதுலேயே நிறைய உடல் நலம் இருக்குது. அது நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நோய்கள்லாம் போயிருக்குது, நோய் வராமலும் அது காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த பயிற்சிகள்லாம் விடாமல் செஞ்சுட்டு வர்றோம். இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்ப உறுப்பினர்கள் சொல்லுங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. யாரும் அவங்களோட மேன்மை தெரியாது. நம்ம தெரிஞ்சதுனால நம்ம அந்த இதை சொல்கிறோம். ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதை அலட்சியப்படுத்திடுவாங்க. அந்த பிறகு வந்து நம்ம நோய் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த இது வந்து நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அந்த நம்ம அதை சரி பண்ணுறதுக்கே நம்முடைய சக்தி பூரா போயிடும். நம்ம இதில் ஒடுங்க முடியாது, தவத்திலையோ இதுலேயோ ஒடுங்கவே முடியாது. அதனால் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும்போதே நீங்கள் வந்து எல்லா பயிற்சி செஞ்சுட்டு வந்தாச்சுன்னா நமக்கு நோய் வராமல் இருக்கும். நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்கிறது, அவங்கள செய்ய வைக்கிறது, அப்படி இப்படி அது போகணும். இன்னும் நம்ம நல்லா ஒடுங்கி பண்ணலாம். நமக்கு ஒரு வேளை தவம் செய்கிறோம், அதுவே நல்லது தான். அது 2 வேளை ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சிலர் வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். அது பரவாயில்லை. அதை நல்லா பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு அந்த மேன்மையை உணரலாம். வாழ்வில் எல்லாம் வளமும் பெறலாம். வாழ்க வளமுடன். நிறைய இதெல்லாம் இருக்குது பார்த்துங்க. அந்த அந்த இன்னர் வாய்ஸ், இன்னர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது எல்லாம் கிடைக்கும். சாமி வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நித்த நித்தம் நீ தவம் இருக்குங்க, நீ காணும் பல விந்தை ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா. சத்து ரசமாய் புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளொளி வருதல் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார்ல. அதை விட அவர் சொன்னதை விட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது நல்லா ஒடுங்கியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் கையெல்லாம், நான் நிறைய பேர் அந்த தவம் முடித்தோம்னா கையை அப்படியே வேகமாக தேய்ப்பாங்க. கையவே பிரிக்க முடியாது. முந்தானால என்னன்னு தெரியல. அது நம்ம எந்த இடத்துல உட்காந்துருக்கோம், எந்த திசையில் உட்காந்துருக்கோங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்து கிடைச்சிது. அந்த மாதிரி கிடைக்கும். நல்லா ஒடுங்கியாச்சுன்னா கிடைக்கும். அதுதான் தன்னை மறத்தல். தன்னை வந்து தன்னையும் பிரிதொன்று நிறையாம தன்னை மறக்கக்கூடாது. ஆனால் இப்போ வேறு எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுவே நல்ல தவம். நல்லா ஒடுங்கி அது துரியத்திலே கிடைக்கும். அந்த நல்லா ஒடுங்கி நீங்கள் தவம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அப்படியே வந்து நீங்கள் தூங்கி எத்திக்கும் போது எங்கே இருப்பீங்க என்ன இதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும். அவங்க கட்டில் படுத்துருக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நல்ல தவம் பண்ணாலும் அதே மாதிரி ஒரு இது வரும். அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சதுன்னு சொன்னால் அதே நல்லது தான் அது. நம்ம அதனால் நம்ம அதை பண்ணுவோம். அந்த கூட்டுத்தவத்தில் நமக்கு ஒருத்தர் இது ஒருத்தர் எல்லாம் ஆற்றல் எல்லாம் சேர்ந்து போகிறதுனால அது நல்ல விளைவு தான் தரும். இன்னும் இப்போ இதை மாதிரி இது பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஆலோசனைலாம் கொடுங்க. ஏன்னா 5 மணிக்கு தவத்தில் வந்து உட்கார்றதுங்கிற ஒரு பெரிய விஷயம். அது எல்லோரும் எந்திக்கிறதே வந்து 5 மணிக்கு எந்திக்கணும்னு சொன்னால் நீங்கள் 4:45க்கெல்லாம் ரெடி ஆகணும். அந்த மாதிரி இந்த ஜீவா ப்ரெஷ் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு ஒரு சில வந்து குளிச்சுட்டு கூட வந்துடுவாங்க. ஆனால் அவ்வளோ நேரத்தில் எந்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து அந்த டைமில் 4:30 மணிக்கு அந்த பிரம்மத்தில் எந்திக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி சாமி வந்து அந்த உலகை வந்து 5 மணிக்கு வாழ்த்துவாங்க. அவருடைய ஆசை எப்பவும் நம்மகிட்ட இருக்கும். அது இதை வந்து இது அதை ஒரே வேளை தவம் போதாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த நைட்டு வச்சது. அது என்னன்னு தெரியல. அது நிறைய பேர் அதை அதை ஒரு மாதிரியா அதை அவங்கள இது பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தான் அதில் ரொம்ப இந்த இந்த இதில் நிறைய அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த தவம் இறையில தவம் பண்ணும்போது நைட்டு பண்ண அதில் வந்து நிறைய விளக்கங்கள்லாம் நமக்கு கிடைச்சிட்டே வருது. இப்போ அது வந்து சரி, அது பரவாயில்லை. அது ஒரு சில எல்லாருக்குமே அது டைம் ஒத்து வராது. அதில் ரொம்ப வந்து இது பண்ணவங்க சாந்தகுமாரும் அவங்களும் வந்தாங்க. அவங்களாலே முடியலன்றாங்க. பரவாயில்லை. நம்ம ஏதாவது வந்து இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு
ஒரு இது போடுறோம் அப்படி சொன்னா அன்னைக்குவாவது நம்ம கொஞ்சம் நல்லா கலந்துக்கிட்ட. போன தடவை பரவாயில்ல, 4 பேர் 6 பேர் வந்து வரைக்கும் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுடைய இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த லெவலில் ரொம்ப ரொம்ப வந்து உன்னதமான ஒரு பயிற்சி தான் நமக்கு மகரிஷி வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சி அவங்க எவ்வளவோ இதை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த இதுக்கு கிடைச்சிருக்காது. அதை நம்ம நல்ல முறையாக பண்ணிட்டு அடுத்தப்புறம் இந்த சமுதாயத்துக்கு அதை கொண்டு போகணும். இந்த சமுதாயத்துக்கு இது முழுமையாக போய் கொண்டு சேரணும். அதுதான் அது இது பண்ணணும். அப்போ மகரிஷி அவருடைய அந்த இதெல்லாம் பரவணும், அந்த உலகத்துக்கு பரவுவதற்கு முதல்ல நம்மளை மேன்மைப்படுத்திக் கொள்வது, அப்புறம் குடும்பத்துக்கு அந்த இது அப்படியே பரவணும். அப்புறம் அந்த அப்படி சொந்தம் அப்படியே வந்து ஒரு உலகங்க பரவணும் அப்படிங்கிறது சாமியுடைய இது. அதை நாம் அதை செய்வோம். நிச்சயமாக நம்ம அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னாலே நமக்கு அந்த இது நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். அதை நம்ம செய்யலாம். வாழ்க வளமுடன். உங்களுடைய இது சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அந்த ஜூமை நீங்க மானிட்டர் பண்றது அது வந்து ஒரு பெரிய சேவை. முதல்ல அதுக்காக நாங்க எங்களுடைய எல்லாருடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரலையே மக்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்க. அதுக்காக நீங்க ஜூமை கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இனிமேல் நம்ம வந்து நம்ம நண்பர்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துடலாம். ஆக்கினை வந்து நார்மலா ஒரு 5 நிமிஷம் பண்ற 10 நிமிஷம் பண்றாங்கன்னா ஒரு 15 நிமிஷம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுப்போம். அப்புறம் நீங்க அந்த அலுவலகத்துல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் சொன்னீங்க. அதாவது இப்ப நம்மளுடைய அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து குரு நம்மளை தேடி வந்திருக்காருன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கெல்லாம் என்னுடைய அனுபவம் அப்படிதான். நான் வந்து குருவை தேடி போகல. குரு வந்து எனக்கு ஒரு கருணை காமிச்சாருன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா 91ல எனக்கு தீட்சை கிடைச்சது அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான். ஆனா அந்த நம்ம மன்றத்துல வந்து நிறைய பேர் பணியில இருக்காங்க. அரசு பணியில இருக்காங்க, தனியார் பணியில இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கூட அந்த பணியையும் பார்த்துக்கிட்டு வேதாத்திரத்திலேயும் அவங்க கொஞ்சம் கூட விடாம பிடிச்சுக்கிட்டு நல்லபடியா சர்வீஸ் பண்ணாங்க. அதுக்கு உதாரணமா நம்ம ஆழியார்ல எத்தனையோ பேராசிரியர்களை சொல்லலாம். பெருமாள் சாரு, வேத சுப்பையா சாரு எல்லாம் அரசு பணியில இருந்தவங்க தான். அந்த பணியிலே இருந்துகிட்டு இன்னைக்கு அவங்க வந்து மகரிஷியுடைய அந்த உண்மையான சீடர்களா இன்னைக்கு அவங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஆனா நம்மளும் வந்து சர்வீஸ்ல இருந்தோம். ஆனா இப்ப என்னுடைய இதுல என்னன்னா நான் கொஞ்சம் தீட்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மன்றத்துல அந்த அகத்தாய்வு முடிச்சு அருள்நிதி ஆன பிறகு மறுபடியும் அலுவலக பணியோடைய அந்த ப்ரெஷர் ஆஃப் ஒர்க்குனால மறுபடியும் என்னால மன்றத்தோட லிங்கை வச்சுக்க முடியல. அது என்னுடைய கர்மவினை பயந்து நான் சொல்லணும். அப்புறம் மறுபடியும் ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லி இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம். இப்ப நீங்க சொன்னீங்க உங்க ஆபீஸ்ல நீங்க எப்படி எப்படி உங்கள டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அது நம்மளுடைய அந்த கர்மவினை பயன்கள். அதனால நம்ம அத பத்தி நம்ம இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நிச்சயம் நம்மளுடைய அருள் தந்தை அவர்கள் வந்து நிச்சயம் நம்மள வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு நம்மள விடமாட்டாரு. நிச்சயம் அவருடைய அந்த அன்பும் கருணையும் நமக்கு எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நமக்கு என்ன ஒரு இது வந்தாலும் அவர் மேல பாரத்த போட்டுட்டு நம்மளுடைய பணிகள நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது நல்லது. அப்புறம் நம்ம தவ அனுபவங்கள பத்தி நீங்க சொன்னீங்க. ஆனா என்னுடைய அனுபவம்யா, உடற்பயிற்சி, காயல்பம் இதெல்லாம் ரெகுலரா செஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து தவம் வந்து நல்லபடியா கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு முழுமையான நம்பிக்கை. அந்த உடற்பயிற்சி செய்யற அன்னைக்கு அந்த வித்தியாசமான ஒரு உணர்வு வந்து நம்மளால உணர முடியுது. அத நான் பலமுறை நான் உணர்ந்திருக்கேன். அதனால எந்த அன்பர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 1000 வேலைப்பளுக்கள் இருக்கலாம். ஆனா இந்த உடற்பயிற்சி, காயல்பம் இதெல்லாம் வந்து நம்ம விடாம செஞ்சுட்டு இருந்தா மட்டும்தான் நமக்கு வெற்றி. அதுல வந்து நம்மள ஏமாத்திக்கிறவே வேணாம். நான் ஒரு தடவ அந்த சென்னை சில்க்ஸ் ஓனர் வந்து அவர் பேர் எனக்கு தெரியல. அவரு ஒரு தடவ YouTubeல ஒரு ஸ்பீச் கேட்டேன். அப்ப அவங்க தந்தையார் இறந்து போயிடுறாரு திருப்பூர்ல. அப்ப ஒரு சுற்றமெல்லாம் வந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கான அவர் ஏற்கனவே அவங்க பெரிய பிராண்டு சென்னை சில்க்ஸ். அவங்க சுற்றம்
நண்பர்கள், உறவினர்கள்ன்னு சொல்லி பெருங்கூட்டம் வந்துருச்சு. ஆனா, அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட ஒரு அன்னைக்கு கூட வந்து அவருடைய உடற்பயிற்சி, காயம் போக தவத்த முடிச்சுட்டு தான் வெளிய வந்து அதுக்கப்புறம் மத்த வேலைகள பார்த்தாராம். அது அவரு வந்து அது என் பெருமைக்காக சொல்லல. அந்த இத பயிற்சியுடைய முக்கியத்துவத்த குறிப்பிடுறதுக்காக அவர் சொல்றாரு. உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்த குறிப்பிடுறதுக்காக சொல்றாரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள்களே செய்யும்போது, நம்ம வந்து சில வேலைகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வீட்லயே ஏதோ ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு வேலை வந்துச்சுன்னா, சரி இன்னைக்கு அவ்வளோதான். நீங்க அப்படியே லீவ் விட்டுர்றோம். அப்ப அதனுடைய பாதிப்பு யாருன்னா நமக்கு தான் பாதிப்பு. அப்ப அந்த உடற்பயிற்சியும், தவமும் வந்து நம்ம ஒழுங்கா செஞ்சால் மட்டும் தான் நமக்கு வெற்றி. இல்லாட்டா நம்மள நாமே நம்ம ஏமாத்திக்கிறோம் தான் என்னுடைய கருத்து. இது 2ம் ஒழுங்கா செஞ்சா தவம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லா வரும். நீங்க சொன்னாப்புல இந்த அடிப்படை தவங்கள நம்ம பண்ணாவே போதும். என்ன நம்ம ஆக்கினை, துரியம், துரியாதீதம், இந்த 9 மையம் இந்த மாரி அடிப்படை தவங்கள நம்ம பண்ணாவே, நமக்கு ஓரளவு நமக்கு அந்த கர்ம வினை பதிவுலருந்து நம்ம ஓரளவு தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த நம்மளுடைய குருமகனுடைய அருளாசி இருக்குது. என்ன இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா நம்ம முழுமை பேறுங்கிறது சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டுல மட்டும் தான் நமக்கு முழுமை அடையும். தவத்துல என்னவே நம்ம வந்து ஜெயிச்சாலும் சரி, தற்சோதனையில ஜெயிச்சாலும் சரி, ஆனா அதெல்லாம் வந்து பத்தாது. நம்ம வந்து சமுதாயத்துக்கு நம்மனால முடிஞ்ச பணிகள். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். வேதாத்திரியத்த கொண்டு போறது நம்மளுடைய குருமகானுடைய லட்சியம். உலக சமாதானங்கிற அந்த ஒரு பெரிய லட்சியத்த நோக்கி தான் நம்ம இன்னைக்கு அவர் வந்து 1958ல அவர் ஒரு குடிசையில ஒத்தாள ஆரம்பிச்ச ஒரு இயக்கம். இன்னைக்கு அது இன்னைக்கு கூட மதுரை பக்கத்துல வாடிப்பட்டியில அறிவுத்தூர் கோயில் திறந்திருக்காங்க. அந்த ஊர்ல நான் கடைசியா வேலை செஞ்சு ரிட்டயர் ஆனேன். அப்ப அங்க அறிவுத்தூர் கோயில் திறக்கல. பட் இன்னைக்கு அங்க அறிவுத்தூர் கோயில் திறந்திருக்காங்க. நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்கிறபோது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸ்ரீலங்கால வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லன்னு சொல்றாங்க. ஆனா அங்கேயும் ஒரு பிரம்மாண்டமான அறிவுத்தூர் கோயில் எந்திரிச்சிருக்கு. சிங்கப்பூர்ல வந்திருக்கு. அதனால அந்த இந்த இந்த பொக்கிஷத்த வந்து இந்த இந்த பேரின்பத்த நம்ம மட்டும் அனுபவிச்சா பத்தாது. எல்லாருக்கும் கொண்டு போகணும். அதுவே வந்து அல்டிமேட் கோல் நமக்கு. நமக்கு ஆசான் குடுத்திருக்க கோல். அவர் அதனால தான் நம்மள எல்லாரையுமே வந்து தனியா நம்மளுடைய அமைப்புல அவருக்கு அப்புறம் ஒரு சீடர்ன்னு சொல்லி யாரையும் பண்ணாம, நம்ம எல்லாருமே சீடர்கள்ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்ப நமக்கு குடுத்திருக்காரு. அவங்கவங்களுக்கு அவங்களுடைய குடும்ப பணிகள், அலுவலக பணிகள் போக ஏதாவது ஒரு சில சமுதாய பணிகள் செஞ்சாங்கன்னா, அன்றைக்கு வந்து நம்மளுடைய நோக்கம் முழுமை பெறடையும். அப்படி ஒரு சர்வீஸ் செய்யும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் தன்னால வந்துரும் நான் நினைக்கிறேன். நம்மளுடைய பயிற்சிகள்ல சில குறைபாடுகள் இருந்தா கூட, அத அவரு நிவர்த்தி பண்ணி குடுப்பாரு. நமக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அதையும் அவரு பார்த்து சரி பண்ணி குடுப்பாரு. நெறைய அன்பர்கள் நான் சொல்ல கேட்டுருக்கேன். அதெல்லாம் நம்ம யாரும் ரெக்கார்ட் பண்றதில்ல. அனுபவங்கள்ல சொல்ல நான் கேட்டுருக்கேன். ஆ தூத்துக்குடியில ஒரு நண்பரு தூத்துக்குடின்னு தான் நெனைக்கிறேன். அந்த ராதாகிருஷ்ணன் கிட்ட பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் கிட்ட அசிஸ்டன்டா இருக்கிறவரு ஒருத்தரு. அவரு ஒரு நீண்ட நாள் அவங்க அப்பாவுக்கு ஏதோ பென்ஷன் செட்டில் ஆகாம இருந்ததாம். பல வருடம் போராட்டம். மகரிஷி கிட்டயும் அவர் வந்து மானசீகமா ஒரு வேண்டுகோள் வச்சிருப்பாரு போல தெரியுது. கரெக்ட்டா மகரிஷி அந்த மறைஞ்சதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அவருக்கு ஆர்டர் வருதாம். அந்த பென்ஷன் செட்டில்மென்ட் ஆர்டர். பல வருடங்கள் போராட்டங்களுக்கு பிறகு. அது ஒரு நாள் அவருடைய ஸ்பீச்ல நான் கேட்டேன். இந்த மாரி எத்தனையோ நண்பர்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அத நம்ம யாரும் சில பேர் வெளிப்படையா சொல்றதில்ல. யாருமே அத நம்ம பதிவு பண்ணிக்கிறது இல்ல. அதனால இது வந்து ஒரு நம்ம ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் நமக்கு வேதாத்திரி மகரிஷி வந்து நமக்கு வந்து குருமகனா கிடைச்சிருக்காரு. அந்த முக்கியத்துவத்த உணர்ந்து நம்ம நம்மளையும் மேம்படுத்திக்கிட்டு, இந்த சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜென்ம சங்கல்பம் அந்த முழுமை பெறுகிறது நமக்கு கிடைக்கும். அதனால அதனை நோக்கி நம்மளுடைய பயணத்த நம்ம தொடர்ந்து செய்வோம். அப்புறம் நம்ம ஜூம பொறுத்தளவுலங்கய்யா, ரொம்ப அருமையான நேரத்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 5 மணிக்கு தவம்ங்கிறது உண்மையிலே ஒரு நெறைய இப்ப நம்ம தனியா வீட்ல பண்ணணும்னு நெனச்சா, அது நிச்சயம் பண்ணவே மாட்டோம். இப்ப இந்த ஜூம் இருக்கிறதுனால தான் அட்லீஸ்ட் அந்த காலை தவமாவது ஒரு தடவ நம்ம வந்து நிம்மதியா பண்ணிர்றோம். அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.
அதுக்கு நீங்க எடுத்த முயற்சிக்கு, உங்களுடைய சர்வீஸுக்கு எங்களுக்கு உண்மையிலே அதை எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உண்மையிலே ஒரு மகத்தான சேவை. என்ன நீங்க சொன்னாப்புல நாங்க நல்லா தவம் பண்ணதுக்காக நீங்க சில நேரத்துல மெனக்கெட்டாலும் பரவாயில்லன்னு செய்றீங்க பார்த்தீங்க. உண்மையிலே அது பெரிய சர்வீஸு. எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்கய்யா. என்ன அதனால நம்மளால முடிந்த ஒரு சர்வீஸ பண்ணிட்டே போவோம். என்ன அடிப்படை தவங்கள நல்லா பண்ணுவோம். பண்ணாவே நமக்கு அந்த எல்லா மு மு ச பிரார சஞ்சித கர்மனாலும் சரி, ஆகாமிய கர்மனாலும் சரி, பிராரப்த கர்மனாலும் சரி, எல்லா வினைகளுமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம முழுமையா நம்ம நம்புவோம். நம்மளுடைய மகிழ்ச்சிய நம்ம வந்து முழுமையா சரணாகதி அடைஞ்சிருவோம். எல்லாம் நல்லாவே நடக்கும். நன்மையே நமக்கு விளையும். வாழ்க வளமுடன் ஐயா! வாழ்க வளமுடன். சிறப்பு. அருமையான ஒரு இதை சொன்னாங்க கருத்துக்களை. அதை உடற்பயிற்சியை வந்து விடவே கூடாது. எனக்கு வந்து இப்போ அந்த வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி 3 மாவட்டம், இப்போ 5 மாவட்டமாக இருக்குது. அந்த ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை 5 மாவட்டம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. 5 மாவட்டத்தில் அந்த ஒரு ஒரு சைட்டு வந்து ஓசூரில் போய், டெங்கனிக்கோட்டை போய், அப்புறம் வந்து கர்நாடகா பார்டர் வழியே போய் அந்த இடத்துக்கு போகணும். சிவபுரம்னு சொல்லிட்டு அந்த 2 வீலரில் தான் போக முடியும். அது பண்ண முடியாது. நான் ஒரு தடவை கிளம்பி 2:30 மணிக்கு வீட்டில் இருந்து 3 மணி பஸ்ஸை பிடிக்கணும்னு சொன்னால், நான் எந்திரிச்சு 2:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த 1/2 மணி நேரத்தில் காய்கள் போகும், மூச்சு பயிற்சியும் கண் பயிற்சி வரைக்கும் செஞ்சுட்டு அப்புறம் வந்து போவேன். அது தவம் காய்கல்பம் எந்த அளவுக்கு இருக்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால், 3:30 மணி பஸ்ஸை பிடிக்கணும்னு சொன்னால் 3 மணிக்கு போகணும். 3:30 மணி பஸ்ஸை பிடிச்சா அதுலேருந்து ஒரு 11 மணி நேரம் ஆகணும்னா அப்போ பார்த்துங்க, மத்தியானம் ஆகிடும் போகிறதுக்கு. அல்லன்னு சொன்னால் நம்ம ரிட்டர்ன் வர முடியாது. அப்போ இதாக இருக்கும். போய் அந்த அந்த நேரத்தில் கூட காய் எந்திரிச்சு காய்கள் இதுவும் செஞ்சிருவேன் பார்த்துங்க. உடற்பயிற்சியில் கண் பயிற்சி வரைக்கும் அல்லது மூச்சு பயிற்சி வரைக்கும் செஞ்சுட்டு தான் போவேன். அது என்ன அப்படி சொன்னால், அந்தளவு அவ்வளவு கஷ்டப்பட்டு 9 நாள் நான் வந்து வீட்டுக்கே வரல. ஒரு இது வந்துடுச்சு, ஒர்க் வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவ்வளோ அந்த எஸ்டிமேட் போட்டு நானே செக் பண்ணி இது பண்ணணும். 9 நாள் நான் வந்து அந்த ரொம்ப முடியலன்னா 2 டேபிள் சேர்த்து போட்டுப்பாங்க. 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது தான். 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு வருவேன். சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி தான் சாப்பிடுவேன். வீட்டு சாப்பாடே கிடையாது. அப்படி 9 நாள் அந்த மாதிரி அந்த ஒரு திடீர்னு ஒரு 300 எஸ்டிமேட்ட போட வேண்டியதாக இருந்தது. அவ்வளோதான் பண்ணோம். அப்போ கூட அந்த விடலை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த உடற்பயிற்சியை விடலை. சாப்பாடு கூட இது பண்ணிடலாம். நேரம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு முடித்த உடனே அந்த அந்த 5:30க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்து தூங்கியிருக்கவே மாட்டேன். எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி வந்துடுறது தான். திரும்ப வந்து இங்கே தான் சாப்பாடு, காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு எல்லாமே இங்கே தான். அப்படிலாம் இருந்தபோது கூட விடலை. அதெல்லாம் சொல்கிறேன். அந்த எதுக்கு அப்படி சொன்னால், உடற்பயிற்சியில் அவ்வளோ உன்னதமானது அது. அதனால தான் ஒரு நோய் இல்லாமல் இவ்வளவு இது இருந்தது. எல்லாமே இருந்தாலும் கூட அந்த உடற்பயிற்சி, காயல் பயிற்சி, தியானம் வந்து அதுவும் ரொம்ப நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நல்ல தவம் வந்ததுன்னு சொன்னால், நம்ம ஒரு சில இதெல்லாம் கூட நமக்கு வராமல் காத்துக்கலாம். அதையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதனால் அன்பர்கள் வந்து நம்ம இதை நம்ம முதல்ல நம்மளை மேம்படுத்தி கொள்வோம். அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். அந்த சமுதாயம் இருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சீரட்டு போயிருக்கு. நம்ம என்ன கிராம சேவை இதில் பண்ணதுனால சொல்கிறேன். அதெல்லாம் வந்து எல்லாம் குடிகாரங்களாக இருக்கிறாங்க. நம்ம ஒன்றுமே அதை கொண்டு போய் பண்ண முடியாது. அதனால் அட்லீஸ்ட் வந்து அந்த நம்ம அதெல்லாம் உடலுக்கரைச்ச நீர் மாதிரி தான் போகுது. அது இருந்தாலும் பரவாயில்லை. யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு கிடைச்சதுன்னு சொன்னால், அவங்கள அந்த ஊரில்
ஒருத்தர் கும்பகோணத்தில் போனதில் ஒரு 2 பேர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் தான் அறநிலை பயிற்சி போகணும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சரி நீங்கள் விடாமல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க. அப்படி அதுக்கு பிறகு அப்படியே அது கொஞ்சம் நாள் ஆகத்தான் செய்யும். சரி அதில் நம்ம நம்மளை மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். வளமுடன். ஒரு இது அந்த மாதிரி இது ஒரு இது நிறைய பேர் ஒரு இது ஒரு நல்லா அமைஞ்சிருக்குது. ஒரு முதல்ல கொஞ்சம் ஒரு 4-5 பேர் அன்னைக்கு பழைய இதில் அவர் தினமுடைய மட்டும்தான் கல்வி வந்துட்டு இருக்கல, மற்றவங்கெல்லாம் வர முடியல அவங்களால. அப்புறம் இப்போ பரவாயில்ல, நம்ம ஒரு 10 பேருக்கிட்ட செய்கிறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம்தான். அதை நம்ம இதை பண்ணிகிட்டே இருப்போம், நம்மளை மேம்படுத்தவும் அந்த சமுதாயத்தை மேம்படுத்தவும் உண்டு. பெருசாக இல்லை, அது உடற்பயிற்சியை செஞ்சுட்டு வந்தாலே நம்ம உடலில் நோய் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதோட அப்புறம் உடற்பயிற்சி செஞ்சாங்க காய்கறி பயிற்சியை கொடுக்கலாம். இப்போ அந்த உடற்பயிற்சி இலவசமாக தானே கொடுக்குறோம், காசு வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறதா இப்போ. அடிப்படை சேர்த்துட்டாங்க. அப்போ ஓகே, அடிப்படை பிரச்சனை காசு வாங்கிட்டு வந்து சேரும். உடற்பயிற்சி தனியா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அறிவு சரி, அது அடிப்படைனா நீ தெரியுதோ தெரியலையோ நீ தீட்சை எடுத்துட்ட, நீ பண்றது என்ன? உடற்பயிற்சி, காயகற்பயிற்சி, தியானம், இதை நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு எப்போ நல்லா சரியா வருதுங்கிறதெல்லாம் நீ தகுந்த சரியில்லை அந்த சரியில்லை எதுவுமே சொல்லாத. அந்த டயத்துல கரெக்டா ஃபாலோ பண்ணி இரு, உனக்கு எல்லா சக்தியும் உனக்கு கிடைக்கும் இருக்காங்க. அதாவது உடற்பயிற்சியில இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு நுணுக்கங்கள் நிறைய சாமி சேர்த்திருக்காரு. இந்த உடற்பயிற்சியை பத்தி நல்ல அனுபவபூர்வமா உணர்ந்தவங்களுக்குத்தான் அந்த பயிற்சியை பத்தி தெரியுது. எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா எல்லாருமே அந்த பயிற்சியை 30 நிமிஷம் என்னமோ பயிற்சி போடணும் கடமை, அந்த உடற்பயிற்சியில அந்த கடமையை கழிக்கிறதே இருக்கக்கூடாது. அந்த உடற்பயிற்சியில ஒவ்வொரு பயிற்சியிலும் மகான் அவ்வளவு நுணுக்கம் சேர்த்திருக்காரு. உச்சியில இருந்து பாதம் வர உள்ள 72,000 நரம்புகளுக்கும் நல்ல ஆராய்ந்து உணர்ந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நானும் யோகா எடுத்தனால இது கொஞ்சம் அழுத்தமா நான் பேசுறதுக்காக உங்கள்கிட்ட வர்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நின்று உட்கார்ந்து படுத்து எந்த பயிற்சியில இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு? யாரும் முடியாது. நான் யோகா எடுத்திருக்கேன், கிளப்ல பாடலான் இருக்கேன், இது கசரத்து, ஃபுல்லப்ஸு, வெயிட் லிஃப்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா மகரிஷி பயிற்சியில இருக்குள்ள உகந்த பயிற்சி எதுவுமே வராது. இந்த உடற்பயிற்சி எல்லாம் எடுத்து அந்த வெயிட் லிஃப்ட், பாரு இதெல்லாம் வேண்டோம்னா 2 நாளைக்கு நம்ம அந்த இதுல டச்சு விட்டுட்டுனா 3ஆவது நாள் செய்தோம்னா நம்ம உடல்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வலி. 2 நாள் 3 நாள் வலி தாங்க முடியாது. அந்த அளவுக்கு அதுல ஒரு துன்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி யோகா எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியா தினம் அது ஒரு பயிற்சியும் ஆரம்பிச்சாலே 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரத்துல அந்த பயிற்சி நிறைவுக்கு வரும். அந்த ஒரு பயிற்சியை திரும்பி பார்த்தேன்னா, ஆனா யோகாவில் அந்த 1 வாரம் கழிச்சு மெத்தடோட செஞ்சா மேல் வலி வராது. அதுக்கு அப்புறமும் லகுவா அந்த உடம்பு வளைந்து கொடுக்கும். இதே நிலைமையில யோகா கொஞ்ச நாள் விட்டுட்டாங்கன்னு வைங்க, அவங்க பயிற்சி போடும் போது பழைய ஆரம்பத்துல எப்படி வந்தது 1 வாரம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி தான் அந்த பயிற்சியை நிறைவு செய்ய முடியும். அதான் மகரிஷி பயிற்சியில அந்த இதே கிடையாது. எல்லாரும் போட்டோம், எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த நேரம் போட்டாலும் சாகும் வரை போடலாம். அந்த அளவுக்கு அந்த பயிற்சி இருக்கு. இந்த வெயிட் லிஃப்ட் அடிக்கிறதுல எங்க கூட வெயிட் அடிச்சவங்க பார்லாண்ட் ஆளு
கரெக்டா 65வது வயசுல ஒரு சைடு ஸ்ட்ரோக்கு. காரணம் அந்த பயிற்சி கடைசி காலத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து வெயிட் லிப்டோ மற்றதோ செய்யக்கூடாது. தளர்வான நேரத்துல அது எப்படி ஒத்துக்கொள்ளும், இதை யாரும் சொல்லியிருக்காங்களான்னா தெரியல. அதே மாதிரிதான் யோகால 40, 42, 45 வயசு தாண்டிட்டுனா சிரசாசனம் செய்யக்கூடாது. அதுல செஞ்சதுனால சில விளைவுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான்லாம் அதுல அனுபவப்பட்டிருக்கேன். இது எதுக்காக இந்த இடத்துல சொல்றோம்னா, நான் மகரிஷிட்ட 2001 இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யோகாவே தேவையானதை மட்டும்தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து சர்வாங்காசனம், அடுத்தால இது நம்ம பத்மாசனம், இப்படி சில ஆசனங்கள் மட்டும்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ராமேமுலை ஐயா, டாக்டர் ஐயா என்ன செய்வாங்கன்னா, இந்த சர்வாங்காசனம் தினம் அவருக்கு உடல் நோய் பாதிக்க வரைக்கும் அதை மட்டும்தான் செய்வாங்க. அது கூட அவங்க ரஃபா செய்வாங்க. ஆனா அது எனக்கு வேற வழி இல்லைங்கய்யா, இதான் எனக்கு டக்குன்னு உடம்ப தூக்க முடியுது அப்படின்னு ஐயா கொஞ்சம் ஸ்டெப்பா கொஞ்சம் போங்கய்யா அப்படின்னா. ஆனா அந்த மாதிரி அவரு செய்தாரு. அது எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, மகரிஷி வந்து எந்த நேரத்திலையும் போடலாம், விட்டாலும் பரவாயில்ல, நாள் கழிச்சாலும் சரி பயிற்சியை போடலாம், கடைசி வரைக்கும் இந்த பயிற்சியை போடலாம். அதனால நம்ம முதுமையிலும் இளமையா நடக்கக்கூடிய அளவுல உள்ள பயிற்சி காயக்கல்பம், உடற்பயிற்சி, அடுத்தால தியானம். இந்த மூன்றும் நம்ம நல்ல பலன் அடைஞ்சிருக்கோம். அதனால சாமி சொன்ன மாதிரி ஒவ்வொரு நபரும் ஒரு 10 நபரை மன்றத்துல சேர்த்து விட்டாலே ஒரு பெரிய காரியம். அதனால நம்ம அனைவரும் உலகத்துக்கும் இந்த நம்முடைய பகுதியில் உள்ள மக்களுக்கும் இந்த கருத்தை ஒவ்வொன்றாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். வந்து சேர்றாங்க. சிறப்பாக நம்முடைய முயன்ற அளவு தொண்டு செய்வோம். ஆனா இப்ப தவத்துக்கு ஐயா செய்யற தொண்டு வந்து மிகப்பெரிய தொண்டு. ஆனா உங்களுடைய வயசுல நீங்க சில துன்பங்கள் நிறைய இருந்தாலும் கூட அதை கைவிடாம செஞ்சுட்டு இருக்கிறத நாங்க உணர்றோம். அதனால உங்க தொண்டு சிறக்க இறையர்களும் குருவர்களும் உங்களோட என்றென்றும் துணை நின்று இந்த நம்ம குரூப்ல உள்ள அனைத்து அன்பர்களும் உங்களுக்காக நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நாங்களும் நம்மும் இந்த தவம், தத்துவ வழக்கம், உடற்பயிற்சி இதுல ஒருத்தருக்கு ஒருவர் கருத்தை பரிமாறிக்கொண்டு இன்னும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த மக்களுக்கும் தொண்டு செய்வோம் என்று கூறி எனது சிறிய உரையை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்ல கரெக்டா சொன்னீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். சரி. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதா, அல்ல நிறைவு செய்து கொள்ளலாமா? ஐயா வாழ்க்கோளம் ஐயா, சின்ன சந்தேகம். ஐயா வாழ்க்கோளம் ஐயா இப்போ நான் தவம் பண்றோம். தவம் பண்ணும்போது இப்போ ஒரு 10 வருஷமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு 7 ஆண்டு காலம் பண்ணும்போது எல்லா மையமும் ஒரு உணர்வு தெரியும். சரி, இறைநிலை உணர்வுனா சரி ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்துல. ஆனா காலையில இருந்து அவரும் கரெக்டா தவம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா, இடையில கூட உங்கள்கிட்ட கேட்டேன், ஒரு ஆகினை தாண்டின உடனே தெரியும் அப்படிங்கும் போதே நம்ம மனம் ஒடுங்கின மாதிரி ஒரு உணர்வு இருக்கே தவிர பிளாங்கா இருந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து துரியாதம் போனாலும் அதே தான் இருக்கு. இதுதான் இப்போ 2-3 ஆண்டு காலமா அதே இந்த உணர்வு தான். காலையிலேயும் மாலையிலேயும் எப்போ தவம் பண்ணாலும் இதை அடுத்து போன மாதிரி தெரியல, ஏதோ பிளாங்கா இருந்த மாதிரியே இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சலிப்பும் தட்டுது. என்ன தவம் இப்படி பண்ணாலும் அதே மாதிரி பிளாங்காவே இருந்த மாதிரி இருக்கு. அடுத்த கட்டம் போக முடியல. இது எப்படி அதுக்கு அடுத்து நவுண்டு போகணும்னா அடுத்து ஏதாவது இதே பயிற்சி அதுவே கூட்டிட்டு போமா, இல்லை இதுக்கு ஏதாவது சிறப்பா ஏதாவது செய்யணுமா?
வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க இது பண்ணிட்டே இருங்க. அது நம்ம கடமையை நம்ம பண்றதை நம்ம பண்ணிட்டே இருப்போம். அது கிடைக்கிறது கிடைக்கும். அது வந்து அது நீங்க நீங்க தவம் பண்றதுங்கிறது வந்து நீங்க ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு தராசுல வந்து உங்க சைடுல ஒரு அரிசி வாங்குறீங்கன்னா எப்படி வந்து தட்டில் உங்கள் தட்டில் ஏறிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்கள் தட்டில் நீங்கள் செய்யக்கூடிய தவம்னா உங்கள் தட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு அதனால் தவம் இந்த இது செய்யக்கூடிய சேவையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய பாவப்பதிவில் ஒரு பக்கம் இருக்குது, இது புண்ணிய பதிவு இருக்குது. ஒரு ஸ்டேஜில் வந்து அது அப்படியே முழுமையானவுடன் நமக்கு திரும்ப கிடைக்கும், அப்படியே கிடைக்கும். அதனால் வந்து அதை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இதை கொண்டு வந்தோம். வினைப்பதிவினே ஒரு தேகம் கண்டாய் அப்படிங்கிற மாதிரி அந்த வினைதான் நகலின் திணை போதும் இல்லாத தேவைன்னு சொல்கிற மாதிரி அந்த வினைப்பினால தான் எந்த உடல் எடுத்து வந்திருக்கோம். அதனால் நம்ம அந்த வினை போவதற்கு உண்டான ஒரு இதை தான் இந்த பயிற்சி முறைகள். இதை அருமையாக நம்ம சாமி அவங்க வழிமுறை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம விடாமல் முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிட்டே வந்துட வேண்டியதான். எந்த இப்போ வந்து தவற விடாமல் நம்ம செய்ய வேண்டியதான். அது வேறு என்ன அது இப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். அது அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம பண்ணுவோம். அது அப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமான்னு ஒரு எதிர்பார்ப்பும் தேவையில்லை. ஒடுங்கி நீங்கள் பாட்டில் பண்ணுங்கள், எப்போ டைம் கிடைக்கும் பண்ணுங்கள். அது யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரை இது வந்து இப்போ நம்ம போகிற இடம் ஒன்றா இருந்தாலும் பாதை வெவ்வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை. அது அவங்களுடைய உடலுடைய ரசாயத்தன்மைக்கு தகுந்த மாதிரி அது கூடும் குறையும். அது அவங்களுக்கு அப்படி கிடைச்சதே அப்படி அல்லது அவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய சுய அனுபவம் தான் அவங்களுடைய ஞானம், வேறு ஒன்றுமே இல்லை. அது எப்போ கிடைக்குதோ அது. ஆனால் ஒரு முயற்சி வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போவும் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. அது வரைக்கும் நம்ம அதை ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் தான் அது. அதை விடாமல் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. 10 ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணாலே நிறைய சொல்றீங்க, சில ஸ்பீச்லையும் கேட்கும். நம்ம 12 வருஷமா ரெகுலரா நேரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த உணர்வுங்கிறது கிடைக்க மாட்டேங்கன்னா நம்மளோட உணர்வா இல்லைன்னா பயிற்சி இல்லை, நீங்கள் அதை விட்டுருங்க. இப்போ ஒரு 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 இப்போ அதில் ஒரு மாதிரியா எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு 4 வருஷமாக எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஒரு இதில் ஒரு 2 நாள் என்னவோ தான் வந்து என்னால் இது பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் ஒரு நாள் சுத்தமாக ஹேங் அவுட் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் ஏதோ ஒன்று ஆச்சு. மற்றபடி நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி இது பண்ணதே கிடையாது. உங்களுக்கு என்ன அப்படி சொன்னால் சர்வீஸ்னு சொன்னால் நம்மளை முழுமையாக ஒப்படைச்சிடணும். உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணுறது திருநெல்வேலியில், ஆனால் நம்ம தூத்துக்குடி மன்றத்துக்கு வரணும். நான் ஒவ்வொரு புதன்கிழமை அப்போ முதல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருந்தது. குறைந்தபட்சம் 2 நாளாவது இருக்கணும், நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒவ்வொரு தடவையும் பெர்மிஷன் போட்டு வந்து அங்கே தவம் நடத்துவோம். பெர்மிஷன் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் 6:30 மணினா கரெக்டாக டான்னு 6:30 மணிக்கு அங்கே தவம் இருக்கும். ஒரு நிமிஷம் முன்ன பின்ன இருக்காது அது. அதுக்கு பிறகு அவங்க அந்த டைம் 6:30 7 வரைக்கும் விட்டாங்க. அந்த மாதிரி அவள் வந்து ஒரு தடவை அப்படி இது பண்ணும்போது ஒரு ஆட்டோக்காரை வந்து என் கால் மேலே ஏற்றிட்டு போயிட்டான். லெஃப்ட் சைடில் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கும்போது கால் மேலே ஏற்றிட்டு போயிட்டான். ஆனால் அந்த தடவி கொடுத்தாச்சுன்னு சொன்னாதான் அந்த செகண்டு வந்து இதாகுமே அப்படின்னு சொல்லிட்டு தடவை கூட இல்லை, நேராக நான் வந்து அந்த முனிசல் ஆஃபீஸில் இறங்கி மன்றத்துக்கு போயிட்டேன். அப்படி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய இது இருந்தது அப்படி சொன்னால் எதையும் இது பண்ணலாம். நம்ம நோக்கம் ஒன்று தான், மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் துயில் கொள்ளார் கருமை கண்ணாயினார்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து நமக்கு உடல் வருத்தம் தெரியாது, பசி தெரியாது, தூக்கம் தெரியாது. எப்படி இருக்கும் ஒரு நாள் ஒரு சில அந்த ஒரு சில நாளில் 12 மணி கூட தாண்டி இருப்பாத்தேங்க. அப்போ வந்து ஒரு சில 3 மணி வரைக்கும் கூட தூக்காமல் அதுக்கு பிறகு வந்து தூக்கம் வந்துடும். அது வயசான பிறகு அந்த பிரச்சனைலாம் இருக்கும் பார்த்துங்க. அப்போது அந்த
கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குங்கிறதுல வந்து இருக்குமா, அது தூங்க முடியாது. என்ன அப்படின்னு சொன்னால், இது கருமமே இதை நம்ம இது ஒன்று இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, முடியாது. அது நம்ம ஐயோ நான் விளையாட்டை நான் தூங்கிட்டேன்னு சொல்கிறதோ அல்லது எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்கிறதோ ஒன்றும் ஆகாது. பார்த்துக்க அந்த இதில் மாத்திரம் இருக்கணும். உங்கள் கர்மே இது நான் எந்திரிச்சு 5 மணி தவத்தை நான் கலந்துக்கணுங்கிற ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கூட தப்ப விடவே மாட்டீங்க, ஃபெயிலியர் ஆகாது. அது இப்போது அது நிச்சயமாக முடியும். அவங்க எவ்வளோ பேர் என்னை வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சொல்லுவாங்க, எனக்கு காலையில் இருந்தான்னா நல்லா இருக்குமே அப்படிம்பாங்க. இங்கே விளாத்திக்குளத்தில் வந்து இந்த கிராம சேவை திட்டத்துக்கு வரும்போது 6:30 மணிக்கு வச்சுருந்தோம். அப்புறம் வந்து இல்லை 6 மணிக்குன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இப்போ 6 மணிக்கு போனோம். 6 மணிக்குன்னா 5:30 மணிக்குன்னாங்க. பிறகு வந்து அவங்க வந்து 5 மணிக்குன்னு சொன்னாங்க. நான் 5 மணிக்கு போய் நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஒருத்தரும் வர மாட்டாங்க. அவன் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அவங்க அப்படியே இது பண்ணுறது, அது எனக்கு டைம் அந்த இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க எதையும் பண்ண மாட்டாங்க, நம்மளையும் இது பண்ண மாட்டாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இது பண்ணுறது. ஆனால் நம்ம நினச்சாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நடக்கும். இந்த மாதிரி பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நடக்கும். அந்த அந்த உறுதிப்பாடு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாள் கூட தவற விட மாட்டீங்க. அது வந்து என்னதான் இருந்தாலும் சரி, அது வந்து நிச்சயமாக அதை நம்ம சொன்னோம் இல்லையா, அது ஒரு சில நாள் தூங்காமல் கூட இருந்துறப்போ அந்த மாதிரி அவங்க கூட நம்ம வந்து அதை மிஸ் பண்ண முடியாது. அது தானாகவே உங்களை கொண்டு போயிடும். அதனால் அது நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டே இருக்க. அதில் அது என்ன கிடைக்குது எது கிடைக்கிறது இல்லை. நம்ம அதில் ஒரு எதிர்பார்ப்பே வேண்டாம். நீங்கள் டைமுக்கு அந்த தவத்தை மாத்திரம் செய்வோம். அதில் வந்து உடற்பயிற்சி காய்கறி பயிற்சி செய்வோம். தவம் ஒரு வேலை தவத்தை எனக்கு அதை எப்படியாவது 2 வேலை ஆகணும்னு பார்த்தா நம்மளால் முடியல. நமக்கு அது இதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அது என்ன அப்படின்னா 2 வேலையாக பண்ண பார்ப்போம். ஒரு வேலை பண்ணாலே போதும், நல்லபடி செஞ்சாலே போதும். அதனால் நீங்கள் அதை பண்ணிட்டு வாங்க. ஒரு சங்கல்பம் வச்சுக்கிங்க, அதை விடாமல் ரொட்டீனாக வந்து வச்சுருங்க. உடற்பயிற்சி காய்கறி பயிற்சி தியான பயிற்சி அதை செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் கொடுத்துட்டிங்கன்னா தன்னாலவே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஒரு சின்ன விளக்கம். இப்ப தவ அனுபவங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது யூனிஃபார்மா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஐயா சொன்னாப்புல இப்ப நீங்க வந்து மகரிஷி என்ன சொல்றாருன்னா, அந்த மன அலைச்சூழல் வந்து 14 கீழே வந்தாலே நமக்கு சக்சஸ் தான். என்ன அதனால இப்ப இதுக்கு பெரிய தவங்கள் பண்ணணும்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆக்கினே துரியம் பண்ணாவே போதும். துரியத்துல எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 8 கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஆனா மன்றத்துல நம்ம தீட்சை எடுக்கும் போது நமக்கு என்ன சொல்றாங்க, எப்பயுமே வந்து எண்ணத்தை வந்து துரியத்திலேயே வைக்க சொல்றாங்க. அது நம்ம 100க்கு 75 பேர் செய்யறதே கிடையாது. நீங்க அந்த 75% நம்ம நம்ம மேக்சிமம் நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து நம்மளுடைய என்ன செயல் செஞ்சாலும் சரி, துரியத்திலே மனசை வச்சு செய்யற போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வராது, ஒரு படபடப்பு இருக்காது, எதையும் கொஞ்சம் ஒரு நிதானமா பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் கிடைக்கும். அதுதான் தவத்துல நமக்கு வந்து கிடைச்ச வெற்றிங்கிறது. அப்படிதான் நம்ம அளவுகள் வச்சுக்கிறணும். அதனால நமக்கு எடுத்த உடனே பெரிய அளவு கிடைக்குங்கிறத விட ஃப்ரீக்வன்சியை வந்து 14 கீழே குறைச்சிட்டாவே அது வந்து 99% சக்சஸ் தான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால வந்துடும். உங்களுக்கு ரொம்ப தவத்துல ஆழ்ந்து போகணும், அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கணும்னா நீங்க இப்ப குற்றாலத்துல வந்து அவங்க வந்து அடிக்கடி அந்த 3 நாள் கேம்ப் நடத்துறாங்க. அவரு குற்றாலம் அறிவுத்திரு கோயில்ல 3 நாள் கேம்ப் நடத்துனாங்க. வெள்ளி சனி ஞாயிறு தான் மேக்சிமம் நடக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த மாதிரி கேம்ப் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப மூத்த பேராசிரியர்கள்லாம் வர்றாங்க. அந்த 3 நாள் உங்களுக்கு வந்து ஒன்லி தவம் ஸ்பீச் இப்படிதான் இருக்கும். அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். அதுல கூட உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் கிடைக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை உடற்பயிற்சி. உடற்பயிற்சி நல்லா செஞ்சா மட்டும்தான் தவம் செட் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க எப்பயுமே அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அந்த 14 கீழே இருக்கிற மாதிரியே நீங்க அது பழக்கப்படுத்திக்கிறணும். அப்படி பழக்கப்படுத்திக்கிட்டாலே நமக்கு சக்சஸ். இன்னும் ரொம்ப அட்வான்ஸா சில பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷமாவது
சுத்த வழியை நினைச்சுக்கங்கிறாங்க. அந்த எண்ணமற்ற நிலை எதுவுமே இல்லாம ஒரு 10 நிமிஷம் அந்த சுத்த வழியிலே ஆழ்ந்து போகணுங்கிறாங்க. அது வந்து முயற்சி தான். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு முயற்சி கிடைக்குமான்னு தெரியல. ஆனா அந்த பேராசிரியர் சொன்னது அப்படிதான் சொன்னாரு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து சுத்த வழியிலே ஆழ்ந்துருங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாங்க. அதனால நம்ம இப்ப பிகினர் இப்ப நம்ம எத்தனை வருஷம் தவம் பண்ணாலும் சரி, ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 14 கீழ நம்ம மெயின்டெயின் பண்ணா, அதுவே ஒரு பெரிய சக்சஸ்ங்க. அத நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாராவது பேச வேண்டியது இருக்கா? நிறைவு செய்து கொள்ளலாமா? வாழ்க வளமுடன். சரி, நிறைவு செய்து கொள்ளலாம். நம்ம வாழ்க வளமுடன். இன்று நமக்கு துரிதம் நடத்தியும் கருத்துக்களையும் தெரிவித்த துணை பெற சமுதாய அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது மருத்துவண்டு சிறக்க வாழ்க வளமுடன். அதே போல கருத்துக்களை பரிமாறிய துணை பெற திருமலை குழந்தை ஐயா, ஒரு அருட்செல்வர் ஆடசாமி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காப்புல, மாடசாமி அவர் பேசுறாரு எனக்கு தெரியல. சரி, வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்து உணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் கூடுவோம். குருவர்களும் திருவர்களும் நம்மோடு கூட இருப்பதாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.